அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல்லேருந்து 32 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். இரண்டாவது வினா, நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிலோகிராம். மூன்றாவது வினா, விசையின் அலகு என்ன? விசையின் அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். நான்காவது வினா, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கெல்வின். ஐந்தாவது வினா, புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஐசக் நியூட்டன். ஆறாவது வினா, உலகின் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? உலகில் 24 நேர மண்டலங்கள் உள்ளன. ஏழாவது வினா, காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அனிமோமீட்டர். எட்டாவது வினா, சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உருப்பெருக்கி மூலம் போர்க்கப்பலை எரித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆர்க்கிமிடிஸ். ஒன்பதாவது வினா, மின்னழுத்தத்தின் வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வோல்ட் மீட்டர். 10வது வினா, வேதியியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாயில். 11வது வினா, நவீன வேதியியலின் தந்தை யார்? நவீன வேதியியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, லவாய்சியர். 12வது வினா, தக்காளியில் உள்ள அமிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆக்சாலிக் அமிலம். 13வது வினா, 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு கரைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 3.5 கிராம். அடுத்த வினா, சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜோசப் ஆஸ்பிடின். 15வது வினா, சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது எது?
சலவை சோடா தயாரிக்க பயன்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சோடியம் கார்பனேட். 16வது வினா சர்வ கரைப்பான் எது? சர்வ கரைப்பான் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நீர். 17வது வினா இவற்றில் பூஞ்சை கொல்லி எது? இவற்றில் பூஞ்சை கொல்லி எது? சரியான விடை ஆப்ஷன் பி காப்பர் சல்ஃபேட். 18வது வினா கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எது? கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். 19வது வினா மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வெர்மி கல்ச்சர். 20வது வினா காச நோய்க்கு வழங்கப்படும் மாத்திரை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாட். 21வது வினா நேர்மின் சுமை கொண்ட துகள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புரோட்டான். 22வது வினா பக்கானே நோய் உண்டாக காரணமான ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜிப்ரலின். 23வது வினா இன்சுலினை சுரக்கும் செல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பீட்டா செல்கள். 24வது வினா அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவப்பு. 25வது வினா பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி. 21வது வினா மின்னியல் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெங்களூர். 27வது வினா இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வின்கா ரோசியா. 28வது வினா கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எதிர் சவுடு பரவல். 29வது வினா சுற்றுச்சூழல் தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜூன் 5. 30
30வது வினா, பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வில்லியம் எஸ்காட். காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அனிமோஃபிலி. கடைசி வினா, மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிராஃபைட். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அறிவியல்லேருந்து முக்கியமான 32 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மட்டும் சந்திப்போம்.